Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல ஒரு பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு மொச்சை கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மொச்சையை ஒரு 8 மணி நேரம் போல ஊற வச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் குக்கர்ல ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பாத்தீங்கன்னா மொச்சை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேகணும். அப்பதான் பூரியோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சாஃப்ட்டா நல்லாவே இருக்கும். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வாசனைக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், கொஞ்சமா சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நீளமாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெள்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தான் தக்காளி பழம் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மொச்சையை சேர்த்துக்கலாம். நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுங்க, இல்லைனா நைட்டு செய்ய போகிறீங்கன்னா மதியமே ஊற வச்சுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வேகும் மொச்சை பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்து உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மொச்சை வேக வைக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம். இப்போயும் உப்பு சேர்க்கணும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவி பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். அதை நம்ம கட்டியாக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை பொடி எடுத்துக்கேன். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை பொடி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கலாம், அரிசி மாவு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கேன். இதை நல்லா கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டியாகிடும். பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகும். கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கலாம் பொட்டுக்கடலை தூளுன்றதுனால. அவ்வளோதான், மொச்சை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் பூரிக்கின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக எடுத்துருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கெலாம் செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிக்கலாம். நார்மலாக நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்வோம். இதில் நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்க்கல. அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மொச்சை கிரேவியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.